நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா. சரி, பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து பூஜைக்கு ரெடி ஆயிட்டு அவங்க போயின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனதுமே அப்படியே சும்மா வாரமா ஒரு பக்கம் ட்ரம்ஸ் அது இதுன்னு நம்ம தலைவன் தெருகி விட்டுறாரு. நம்ம இலக்கியா கௌதமா சந்தோஷப்படுத்த, ஏன்னா நம்ம இலக்கியா கௌதமா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அவங்க அந்த சின்ன விஷயத்த பண்ணி நம்ம சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை யாரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா அம்மா சாந்தல் நின்று எல்லாமே பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியாவோட அம்மா, இலக்கியாவோட பாட்டு எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இலக்கியா. ஆனா ஜானையும் கார்த்திக்கும் வரவே இல்லைங்க. ரொம்ப நேரம் ஆவலா காத்துன்னு வரவே இல்லை. ஆனா வரக்கூடாத நபர்கள் அங்க வராங்க. எஸ்எஸ்கே, தாட்சாயினி, மறுபக்கம் நம்ம கார்த்திக், அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூடவே கரெக்டா நம்ம அஞ்சலியும் பைரவியும் இவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்தி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த பைரவி கூட்டின்னு போயிட்டு லாஸ்ட்ல கௌதம் கர்த்தாக்கே கூட்டிட்டு போறாங்க. கௌதமும் ஜானையும் ஒன்னா வந்திருந்தா, கார்த்தியும் ஜானையும் ஒன்னா வந்திருந்தா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப என்னடான்னா நம்ம கார்த்தியும் பைரவியும் வந்துக்கிறதுனால கரெக்டா பிளான் பண்ணி கூட்டான் சதிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏன் இந்த இடத்துல நல்லா ஒரு பூஜை கிட்ட செய்யக்கூடாது, ஒரு பிசினஸ் செஞ்சு ஆரம்பிச்சு இப்பதான் குரோத் வரலான்னு இது உங்களுக்கு பொறுக்கலையா, யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறா. உடனே என்னடா வாய்க்கு வந்த இஷ்டத்தை பேசினே இருக்க, நீ என்ன பண்ணிட்டு உங்க இஷ்டம் போல பண்ணு, நாங்க வந்தோமா பார்த்தோங்களா போயினே இருப்போம். என்ன கௌதமே பூஜை எல்லாம் போடுற, ஆல் தி பெஸ்ட் பா, ஆல் தி பெஸ்ட், இனிமே சந்தோஷமா ஆரம்பி, எல்லாமே சிறப்பா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. உடனே இவன் சரியான சதி தீட்டக்காரன், ஏதோ சதி தீட்டம் தீட்டுறான், இது நல்லாவே நமக்கு புரியுது. சரி, ஓகே, நம்ம மௌனமா இருப்போம், எல்லாமே மௌனமா இருந்தாதான் சாதிக்க முடியும், இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மௌனத்தோடவே இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல பூஜை நடக்கிறதுக்கு வந்து செங்கல் எடுத்து வைக்க சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம எஸ்எஸ்கே கல் எடுக்க போறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை திட்டுறாரு நம்ம கௌதம். இது ஏன் இடம்டா, நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தான் நான் பண்ணுவேன், இது ஏன் ப்ராஜெக்டா, நீ யாரா அந்த இடத்துல வந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து இவரு வைக்க போறாரு. உடனே கௌதமுக்கும் எஸ்எஸ்க்கும் வாக்குவாதம் ஆயிருது. கௌதம் கிட்ட அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. அதை பாத்தியா, உனக்கு கொடுத்தானே அவனே தான் இந்த சொத்தை எனக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான், அது வந்து ஏன் சொத்துரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இதை நீ எப்ப உன் சொத்து நிரூபிக்கிறியா அப்பதான் அந்த கேஸ் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண. இந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வக்கீல் கிட்ட போய் எல்லாமே ஸ்டே ஆர்டர்ல எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். அந்த ஆர்டர் காப்பி எட்டு வந்து காட்டுறாங்க. இந்த பாத்தீங்களா மிஸ்டர் எஸ்எஸ்கே, இந்த சொத்து எல்லாமே கௌதம் பேருக்கு மாறியாச்சு. இந்த மாதிரி யாரா ஃபேக் ஆயிட்டு வந்தா அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டு ஓம குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, எல்லாமே ஒரு கடவுளோட தயவால் தான் நடந்துருக்கு நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு. அவங்க எது நினைச்சாலும் அது எல்லாமே நல்லதாவே நடக்குது, தப்பு எதுவுமே நடக்கல. இப்போதைக்கு கௌதம் தான் கிங்கு, த மாஸ் அப்படின்னு போயின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் வேற யாரா வருவாங்களா, பிரச்சனை வருமா, பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே வந்து பிரச்சனை பண்ண இருந்தாலும் இதை எப்படியான ஒரு வெளில நம்ம சமாளிச்சிடணும், வேற வழி இல்லை. சமாளிச்சா மட்டும்தான் நம்ம எதோ ஒன்று பண்ண முடியும், இல்லைன்னா இது மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போயின்னு இருக்கும். இதை ஸ்டக்கு நாமளே முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல நம்ம கௌதம் ஏதோ பண்ணின்னு இருக்காரு. ஆனா என்னென்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.